ஹலோ ஆல், இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் டே டுடே. அதாவது என்னோட தி ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப் அப்படின்னா அது இன்றைக்கி தான் என்னோடய பையனோட பர்த்டே. ஹீ இஸ் டர்னிங் 6 திஸ் இயர். ஸோ ஸ்கூலுக்கு என்னென்ன பேக் பண்ணேன் அப்படிங்கிறதுல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கடலை மிட்டாய் இது பர் பீஸ் 7 ருபீஸ் அரௌண்ட் வருது. ரொம்ப குவாலிட்டியாக பேப்பர் போட்டோடுது, ரொம்ப டேஸ்டி அண்ட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. அது கிட்ஸ் எல்லாத்துக்கும். அண்ட் தென் சாக்லேட்ஸ் டீச்சர்ஸ்க்கு, ஸ்டாஃப்ஸ்க்கு, அண்ட் தென் அங்கே கேர்டேக்கர் ஆண்டிஸ் எல்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே சாக்லேட்ஸ். அதன் கிட்ஸுக்கு ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னு குட்டி குட்டி எரேசர்ஸ் கொடுத்துருக்கேன். 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ்க்கு எத்தனை வேணுமோ பிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெண்டுமே மகிழோட ஃபேவரட் ஐட்டம்ஸ், கேசரியும் அண்ட் தென் வெஜிடபிள் பன்னீர், ஹோம்மேட் பன்னீர் போட்டு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸும் பண்ணி கொடுத்துட்டேன். 6th இயர் முடியுது. ஸோ ஹீ இஸ் அஃபிஷியலி டர்னிங் 6 அண்ட் 7th இயர் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு மகிழ் குட்டி பர்க் சாப்பிட்றாங்க. அதாவது மகிழ் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் பர்க், மஞ்ச் அதெல்லாம் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க. டார்க் சாக்லேட்ஸ் மட்டும்தான் மகிழ் குட்டிக்கு கொடுத்துருக்கோம் இது வரைக்குமே. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இந்த சாக்லேட் ரொம்ப எக்ஸைட்டடாக சாப்பிட்டாங்க. ஸ்கூலுக்கு போட்டு போன அவுட்ஃபிட் இதுதான். சிம்பிளாக நீட்டாக காத்தோட்டமாக இருக்கணும். எப்போயுமே ஸ்கூலுக்கு போகும்போது கோட், பிளேசஸ் அந்த மாதிரியெல்லாம் போட்டு விட்டோம்னா ஃபுல் டே அந்த கசகசப்புலேயே இருந்துகிட்ருக்கணும். பிடி பீரியட் வேறு அன்றைக்கி இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த அவுட்ஃபிட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, நார்மலாக இதுவுமே புதுசு தான். ஜீன்ஸ் புதுசு கிடையாது. டாப் மேலே போட்டிருக்காங்கல்ல, பனியனோட அட்டாச்சாக கோட் மாதிரி வந்திருக்கும். பனியன் கிளாத்லேயே இருக்கனால நல்ல ஏரியாக இருக்கும். ஸோ நான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு குளிச்சுட்டு லிஸ்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணும் மகளோட பர்த்டேக்கு அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்கு. ஈவினிங் ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு என்னென்ன சமைக்கணும், அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்ல. ஸோ அதனால் மகிழ் குட்டிக்கு ஸ்பைடர்மேன் மாஸ்க், ஏன்னா கேக் ஸ்பைடர்மேன் தீமில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு மாஸ்க், அதுக்கப்புறமேட்டு கேப்பு, பலூன்ஸ் அது எல்லாமே வாங்கியிருந்தேன். அப்புறம் ப்ரெட்டை பீட்சா பண்ணலாம் டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ப்ரெட் வாங்கியிருந்தேன். இது பலூன் ஒட்டுற ஸ்டிக்கு அண்ட் தென் பலூன் மாட்டி இது பண்ணுறதுக்கு ஒரு டேப் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே நம்ம பலூனை ஃபிக்ஸ் பண்ணி மாட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாமும் வாங்கிட்டு வந்திருந்தேன். சீஸ் சொல்லியிருந்தால பீட்சா பண்ணுறதுக்கு டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறமேட்டு சீஸ் ஸ்லைசஸ் வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம அவசரமாக டக்குன்னு பண்ண போகிறோமா, அதனால நம்மளுக்கு ஸ்லைஸ் இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டேன். ரோஸ் மில்க் பிளான் பண்ணியிருக்கேன், அதனால் ரோஸ் எசன்ஸ், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, ஸ்வீட் கார்ன்லாம் நம்மளுக்கு பீட்சாவில் போட்டால் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் அப்புறம் ஸ்பைரல் பொட்டேட்டோ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு குட்டி குட்டி பொட்டேட்டோஸ் வாங்கிட்டேன். காலிஃப்ளவர் 65யும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒரே ஒரு காலிஃப்ளவர் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நிறைய வாங்கிட்டு வந்தால் செய்கிறதுக்கு டைம் பார்த்தாது. ஸோ அதனால் ஒன்று மட்டும் ஆளுக்கு ஒரு 2-3 பீஸ் அந்த மாதிரி வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸும் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாமே. இப்போ ஒரு 2 நாளைக்கு நம்ம டயர்டாயிருவோம், அதனால் கடைக்கு போகிற வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டேன். சோஃபாவை நான் மூவ் பண்ணிட போகிறேன். நான் அந்த சைட் போட்டுடலான்ட்டு இருக்கேன். எப்படி செட் ஆகுதுன்றது இனிமேல் தான் பார்க்கணும். அரௌண்ட் 12 o'clock ஆக போகுது. சரி, காஃபியை குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மகிழ கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாப் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எல்லா ஒர்க்கையுமே. ஸோ ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொதிக்க வச்சு சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் மட்டும் போட்டு காலிஃப்ளவர் உள்ளே போட்டு கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ பட்டரும் ஜஸ்ட்டு சால்ட்டு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெப்பர் இது மட்டும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு கார்னையும் உள்ளே போட்டு நல்லா பரட்டிட்டு லைட்டாக மூடி வச்சிட்டோம் அப்படின்னா பாப்கார்ன் நம்மளுக்கு ரெடி ஆகிரும். சைட்லேயே காலிஃப்ளவரும் பிளான்ச் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மேரினேட் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் எப்போயுமே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆகட்டும், லெமன் ஆகட்டும், எப்போயுமே ஃப்ரீசரில் இருக்கும். ஸோ அதனால் எப்போது என்ன ஐட்டம் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு சிரமமே கிடையாது. ஜஸ்ட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நான் அதை டீஃப்ராஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டீஃப்ராஸ்ட் அப்படிங்கிறது அவசரமாக தேவை அப்படின்னா அவனில் வச்சு ஒரு 30 seconds வச்சேன் அப்படின்னா அது மெல்ட் ஆகி வந்துடும். அப்படி இல்லாட்டி ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு க்யூபை மட்டும் வச்சுருந்தேன் அப்படின்னாலே போதும். பாப்கார்ன் ஒரு குக்கர் நிறைய ஃபுல்லாக பண்ணியிருந்தேன். பிகாஸ் பாப்கார்ன்லாம் தீரல அப்படின்னாலும் அதுக்கப்புறம் 2-3 நாள் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் பண்ணும்போதே அந்த பேக்கெட் ஃபுல்லாகவே போட்டுட்டேன் நான். அதனால் சில கிட்ஸ்க்கு பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட் ஆஃப் தி கிட்ஸ்க்கு பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ரீஃபில் பண்ணி தர சொன்னாங்க அப்படின்னா கூட இது ரீஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். எனக்கு காலிஃப்ளவர் சில்லியெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும். இதெல்லாம் நிறைய பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிட்ஸுக்கு ரீஃபில் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த பொட்டேட்டோ நேற்று நைட்டே நான் நல்லா அலசி காய வச்சிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு தண்ணியோடு இருக்காது.
பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாப்கார்ன் வந்து நல்லா 3 டப்பாவில் வந்து ஃபில் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஸ்வீட் கார்ன் அடுத்தது வேக போடுறேன். மீன்வைல் வந்து இது வந்து காலிஃப்ளவருக்கு மசாலாலாம் போட்டு பெரட்டி வச்சிட்டேன். இன்னும் ஆல்ரெடி நம்மளோட சேனல்லையே போட்டிருக்கேன் எப்படி நான் மேரினேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. பால் வந்து ரோஸ் மில்க்குக்கு காய வைக்கிறேன். 3 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அக்ஷயா கல்பா வாங்கியிருந்தேன் இன்றைக்கி. ஸோ 3 பேக்கெட்டில் ஒரு 1/4 பேக்கெட் மட்டும் தான் மிச்சம் இருந்துச்சு இந்த பாத்திரம் பத்தாதனால. ஸோ அதை மட்டும் அந்த 1/4 பேக்கெட் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மிச்சத்து ஃபுல் பாலையும் தண்ணி கலக்காமல் காய்ச்சினேன். அப்போ தான் திக்காக இருக்கும் ரோஸ் மில்க்குக்கு. ஆக்சுவலி ரோஸ் மில்க் மட்டும் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். மற்றபடி எல்லா ஐட்டம்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸாக எடுத்து வச்சுருந்தேன். கேசரி வந்து மார்னிங் பண்ணது. அது வந்து தட்டில் மட்டும் போட்டு கொஞ்சம் பீஸாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளோ ஒன்றும் பர்ஃபெக்ட் பீசஸாக வரல. அவ்வளோ டைம் இல்லை எனக்கு. பட் எனக்கு எவ்வளோ வந்துச்சோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸ்கூல்லேருந்து மகிழ்குட்டியை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்த உடனேயுமே பாட்டிக்கிட்டேருந்து கிஃப்ட் வந்து ஃபஸ்ட்டே டெலிவரி அவனுக்கு கிடச்சிருச்சு. எப்போயுமே இல்லை பாட்டியால் மேலே செலிப்ரேஷனுக்கு வர முடியாது. ஸோ அதனால் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் கீழே தான் செலிப்ரேட் பண்ணோம். பட் கீழே செலிப்ரேட் பண்ணும்போது இவ்வளோ ஐட்டம்ஸும் என்னால் மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு போய் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து மேலேயே செலிப்ரேட் பண்ணிவிட்டு கேக் மட்டும் கீழே கொண்டு போய் பாட்டிக்கு கொடுத்தோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் டேவே ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவங்களோட கிஃப்ட்டை வந்து மகிழுக்கு கொடுத்துட்டாங்க. மகிழ் வாஸ் ஸோ எக்ஸைட்டட். லெகோ தான் மகிழுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி லெகோ, பில்டிங் பிளாக்ஸ், மினி பில்டிங் பிளாக்ஸ் இதெல்லாமே மகிழுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 2-3 பிராண்ட் இருக்குது. நாங்கள் ரெகுலராக மகிழ்குட்டிக்கு பில்டிங் பிளாக்ஸ் வாங்கி கிஃப்ட் பண்ணுற பிராண்ட்ஸ். ஐகோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா லெகோ, ஒரிஜினல் லெகோ பிராண்டு. இது ஒன்று தான் என்கிட்ட ஒரிஜினல் லெகோ பிராண்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதெல்லாம் லெகோ மாதிரியே இருக்கும் ஐகோ. அதே மாதிரி கோகோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ அந்த மாதிரி பிராண்டெல்லாம் தான் சைனா பிராண்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தான் இந்த ஒரிஜினல் லெகோ இல்லை, அது லெகோன்றது லெகோ தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பீஸோட குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மகிழ்குட்டிக்கு வந்து இந்த பில்டிங்கில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவனுக்கு அவ்வளோ பிடிக்குது பில்டிங் பிளாக்ஸ். இந்த பர்த்டேக்கு என்ன வேணும் அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்ட போதுமே எனக்கு பேஸ் பிளேட் வேணும் அப்படின்னு தான் கேட்டேன் எல்லாருக்கிட்டையுமே. பேஸ் பிளேட் அப்படிங்கிறது வந்து பேஸ், அதாவது ஃப்ளாட்டாக இருக்கும். அதில் தான் அவன் வந்து பில்ட் பண்ணணும். அதுக்கு மேலே தான் எல்லாமே பில்ட் பண்ணணும். ஸோ அது வந்து அவனுக்கு நிறைய தேவைப்படுதான். என்னென்னா ஆர்கிடெக்சர்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸாக பண்ணும்போது அவனுக்கு வந்து அது பத்த மாட்டேங்குதான். ஸோ அதனால் எனக்கு பேஸ் பிளேட் வேணும்னு சொல்லிட்டு தான் எல்லாக்கிட்டுமே கேட்டுட்டு இருந்தான். செஞ்சு முடிச்சுட்டு என்கிட்ட காட்டுறதுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு வந்து மகிழ்குட்டி வர்றதுக்கு அந்த 3 hours கேப் இருந்துச்சு. அதுக்குள்ளே என்னால் எவ்வளோ முடிச்சு வைக்க முடியுமோ வேலையை முடிச்சிட்டேன். மகிழ்குட்டி வந்தவொன்னே ஆப்வியஸாக அவன் சொல்கிற கதை, அவனை வந்து பாராட்டுறது, இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு வந்துரும்னு எனக்கு தெரியும். பிகாஸ் பர்த்டேனா அவங்களும் எக்ஸைட்டடாக இருப்பாங்க ரொம்ப. ஸோ அவங்களுக்கான அட்டென்ஷனும் கொடுக்கணும். மானே, தேனே, பொன்மானே எல்லாமே நம்ம போட்டு தான் ஆகணும். இல்லை நம்ம கிட் இல்லையா? அப்போ நம்ம வந்து ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அதெல்லாம் சொல்லி தான் ஆகணும். பர்த்டேனா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 பிட்டு சேர்த்து போடணும் நம்ம. ஸோ அதனால் நான் வந்து ஓரளவுக்கு பறந்து தான் வேலை, பயங்கர வேலை அன்றைக்கி. பட் ஸ்டில் வந்து அது ஒரு ஸ்பெஷல் டே இல்லையா? ஸோ அதனால் நம்ம வேலையை பற்றி யோசிக்க மாட்டோம். அடுத்துன்னு கையில் பாருங்கள் கிண்ணம் வச்சுருக்கேன். ரெடியாக ஏதோ ஒரு வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தேன். அதுக்குள்ளே இந்த பையன் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கான டைமும் கொடுக்கணும் இல்லையா நடுவில். அதனால் இருந்து பொறுமையாக பார்த்து அவன் இங்கேருந்து இங்கே வச்சு அங்கேருந்து இங்கே வச்சு எல்லாமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க. டின்னருக்கு பீட்சா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் மட்டும் வச்சு நான் ட்ரையல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் பார்த்துட்டு அப்படியே வெஜ்ஜீஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ தான் வந்து நிறையா காய் போட்டு டக்குன்னு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி லைட்டாக அவங்க சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பீட்சாவில் ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போயுமே எங்கள் வீட்டில் வந்து பீட்சா பண்ணணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் தான். ஒன்று பேஸ் வாங்கி பீட்சா பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி ப்ரெட்லேயே பண்ணுவோம். சீஸ் வந்து மோஸ்ட்லி மொசரல்லா சீஸ் வாங்கி துருவிக்குவோம். பட் இன்றைக்கி வந்து டைம் பத்தாது அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த ப்ராசஸ்டு சீஸ் வாங்கியிருக்கேன். இல்லாட்டி இது வாங்க மாட்டோம். மோஸ்ட்லி சீஸ் ஸ்லைஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப ரேராக தான் சீஸ் வாங்குவோம். அது வாங்குறதுமே வந்து மொசரல்லா தான் வாங்குவோம். மந்த்லி ஒன்ஸ் பீட்சா கண்டிப்பாக வீட்டில் செய்வோம். வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றதே கிடையாது, வீட்டில் செஞ்சு தான் சாப்பிட்றது. ஸோ இந்த சோஃபாவை வந்து நான் மூவ் பண்ணி பார்த்தேன். பட் அந்த இடம் வந்து ஃபிட் ஆகலை. அதனால் அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக இங்கே வந்து டேபிளில் ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்ல, ஸோ அந்த டேபிள் வந்து ஃபோல்டபுள். நாங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறனால மோஸ்ட்லி ஃபோல்டபுள் டேபிள் தான் வாங்குவோம் எப்போயுமே. ஸோ அதனால் அதை ஃபோல்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டு அதுக்கிட்டேயே சோஃபாவை தள்ளி நகர்த்தி வச்சுட்டேன். ஸ்லைஸ் பண்ணிட்டேன்.
எல்லா பொட்டேட்டோவையும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை திருப்பியும் ட்ரை ஆகிறதுக்கு ஃபேனுக்கு கீழே வச்சுருக்கேன். மகிழ்குட்டி வந்து சும்மா நல்லா கூட கீழே போய் கொஞ்சம் நேரம் விளையாடும். ஆனால் இன்றைக்கி பர்த்டே அப்படிங்கிறதுனால ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் கீழே போகலை. டே கொஞ்சம் நேரம் கீழே கூட போய் விளையாடிட்டு வாடா அப்பாய்க்கு கூட. ஏன்னா அவங்களுக்கு வந்து அன்றைக்கி என்கேஜ் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. எனக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை. ஆனால் சொன்னால் இந்த பையன் கேட்குறதா இல்லை, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி ஓகே பர்த்டே என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறதுக்கும் பதில் சொல்லிவிட்டு அவனுக்கும் அட்டென்ஷன் கொடுத்துட்டு இதுவுமே பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா இருந்ததுனால கொஞ்சம் அவன் கூட உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது, பலூன் ஊதுறது அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஸ்பைரல் பொட்டேட்டோ எப்படி பண்ணுறதுன்னு நம்மளோட யூடியூப் ஷார்ட்ஸில் இருக்குது, ரெசிபின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள் இருக்குது. ஸோ பொட்டேட்டோ ஸ்பைரலை ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சுட்டேன். ஏன்னா அது வந்து நம்ம மசாலா போட்டு பெரட்டின உடனே பொரிச்சிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். டைம் அரௌண்ட் வந்து 6:15 ஆகிடுச்சு. 6:30க்கு கேக் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் வந்துட்டு டைம் ஆகிக்கிட்டே இருக்குது, இன்னும் டெக்கரேஷன் ஸ்டார்ட் கூட பண்ணல அப்படிங்கிற நிலமையில இருந்துச்சு. ஹஸ்பண்ட் போய் கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 6:45 7 o'clock அரௌண்ட் தான் நாங்கள் வந்து கேக் கட் பண்ணோம். எல்லாருமே வந்துட்டாங்க. இட் இஸ் அ வெரி வெரி ஸ்மால் பர்த்டே பார்ட்டி. பட் வந்தவங்க எல்லாருக்குமே வீட்டுக்கும் நான் வந்துட்டு கேக்ஸ்லேருந்து எல்லாமே பிளேட்டில் வச்சு தான் கொடுத்து விட்டுருந்தேன். கேக் தவிர மற்ற எல்லாமே காலி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எதுவுமே மிச்சமாகலை. எல்லாருக்குமே எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி மெயினாக கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த கேக். மகளுக்கு வந்து ஸ்பைடர்மேனாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக ஸ்பைடர்மேன் மூவியும் போயிட்டு வந்திருந்தோம். அண்ட் ஸ்பைடர்மேன் ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே ஒன்றா பார்த்துட்ருக்காங்க. இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து மார்வல் சீரீஸில் இருக்கிற எல்லா மூவிஸுமே 1 by 1 இப்போ பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால சரி இந்த இயர் வந்து ஸ்பைடர்மேன் தீமில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பலூன்ஸுமே பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் பிளாக்ல வாங்கிட்டேன். அண்ட் பின்னாடி அந்த இது தான் பேக் ட்ராப் தான் கொஞ்சம் சொதப்பிருச்சு. ஆக்சுவலி அது வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன் பேக்கெட்லேருந்து. பட் அது வந்து ரொம்பவே தின்னாக இருந்துச்சு அந்த டெக்கரேட்டிவ் கர்டைன். அமேசானில் நிறைய டெக்கரேட்டிவ் கர்டைன்ஸ் ரிலேட்டட் டு பர்த்டேவே இருக்குது. பட் அது எங்களுக்கு எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறது தெரில. நம்ம வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கனால ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு லொக்கேஷனில் வைக்கிறோம். ஸோ அதனால் அது எப்படி செட் ஆகும் என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் பார்க்கணும். அது ஒன்று செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இயர் பை இயர் நம்ம வந்துட்டு அது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இவங்க எல்லாரும் தான் மகளோட பர்த்டேக்கு வந்த கிட்ஸ். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் இன்னுமே நிறைய பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து ஒரு 2-3 ரீசன்ஸ்னால 2-3 பேரால் வர முடியல. அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால. லாஸ்ட் இயர் இன்னுமே 4-5 பேர் எக்ஸ்ட்ராவாக தான் இருந்தாங்க. எல்லாருமே க்ளோஸான கிட்ஸ் தான். ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து இங்கே ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன். எல்லா குட்டீஸும் எங்கள் வீட்டில் வந்து விளையாடுவாங்க. எல்லா டாய்ஸும் அவங்க கூட மகிழ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க மனு கூட. ஸோ அதனால் எல்லாருமே வந்துட்டு ஒருத்தர் வந்து ஸ்கேட்டிங் ஃப்ரெண்டு. இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பேசி விளையாண்டு சிரித்து அந்த பர்த்டே வந்து என்ஜாய் பண்ணுறது பார்க்குறதுக்கே நமக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் அக்கேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் உங்கள் வீட்டில் கிட்ஸோட பர்த்டே வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டெஃபினட்டாக சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் வந்து அது ஒரு பெரிய செலிப்ரேஷனாகவும் பெரிய ஒரு ஹாப்பனிங்கான ஒரு டேவாகவும் தான் கண்டிப்பாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேரண்ட்டும் அந்த குழந்தை வந்து நம்ம மூலியமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணி படிக்கிறதாகட்டும், ஸ்கூல் செலக்ட் பண்ணுறது, கிளாஸஸ் கொண்டு போய் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது, சில பேரண்ட்ஸ் அவங்களுக்காக கரியரையே வந்து தியாகம் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பண்ணுறதுக்கு வர்த்தான ஒரு டே அப்படின்னா அவங்க பிறந்த அந்த தினம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துக்கு ஒரு உயிர் நம்மளால் வந்திருக்கு. அண்ட் அது நம்மளால் பாதுகாக்கப்படுது. அது இந்த உலகத்துக்கு வந்த அந்த நாள் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே ஆக்சுவலி. அதுவும் எனக்கெலாம் வந்து இன்ட்யூஷனில் பையன்தான் பிறப்பான் அப்படின்னு சொல்லி நான் இட்ஸ் அ பாய் அப்படிங்கிற போஸ்டர் மட்டும் கூகுள்லேருந்து எடுத்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு போனேன். அப்போல்லாம் ChatGPT கிடையாது. ஸோ அதனால் கூகுள்லேருந்து ஒரு பிக்சர் எடுத்து கொடுத்துட்டு எனக்கு குழந்தை பிறந்தோடனே இதை என்னோடய ஃபோனில் ஸ்டேட்டஸில் வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன். அது இன்ட்யூஷன்லேயே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நமக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து மகிழ் தான் பிறக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஷுவராகவே தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பிக்சர் எடுத்து கொடுத்துட்டு போனேன். அண்ட் தென் ஆஃப்டர் டெலிவரி ரூமுக்கெல்லாம் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் கூட
நம்மளுக்கு வந்து பெயின் கில்லர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தூங்குறதுக்கெல்லாம் மெடிசின்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அதெல்லாம் விட்டுட்டு கூட அப்படி தூக்க கலக்கத்தை அந்த கண்ணு சொருவிட்டு இருக்கும்போது கூட ஹோல் நைட்டு நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிகிட்டே இருந்தோம் 2 பேரும். மகிழோட ஃப்யூச்சர் பற்றி, நாங்கள் எவ்வளோ விஷயத்த க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி. அன்றைக்கி இல்லை நிஜமாகவே ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணிட்ட மாதிரியும், கடவுள் வந்து நம்ம மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு இந்த குழந்தைய நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான நாள் அது ஆக்சுவலி. இது பார்த்திங்கன்னா அவனோட பர்த்டே வந்து ஒரு ஃபேன்சி டிஜிட்டாக தான் இருக்கும். 28/2020 இவங்கெல்லாம் வந்து கொரோனா பேபிஸ். ஆக்சுவலி கொரோனா பீக்கில் இருந்தபோது அந்த ஹோல் ஹாஸ்பிட்டல்லையுமே எனக்கு மட்டும்தான் டெலிவரி ஆயிருந்துச்சு. நான் மட்டும்தான் இருந்தேன், குழந்தைன்னு மகிழ் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் லைக் எல்லாமே புதுசாக இருந்துச்சுல்ல அந்த டைம் நமக்கு. அப்படியெல்லாம் நம்ம வந்து யாருமே இல்லாத ஹாஸ்பிட்டல் நம்மலாம் இருந்திருக்கோமா சொல்லுங்களேன். கேன்டீன் கூட கொஞ்சம் நேரம் ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு ஈரோடில் டெலிவரி ஆச்சு. பட் ஊர் வந்து சென்னிமலை. ஸோ அதனால் அங்கேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ வெரி வெரி ஹாப்பி டே. அண்ட் ஒரு அவனோட பேரில் இருக்கிற மாதிரி அவன் என்றைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக மகிழ்சாயின்னு நாங்கள் வந்து பேர் வச்சதுக்கு ரீசன், நான் சாய்பாபா டிவோட்டி. சாய்பாபாவுக்கு விரதம் இருந்து மகிழ் பிறந்ததுனால என்னோடய பிலீஃப்காக சாயை ஆட் பண்ணிக்கிட்டேன். மகிழ் அப்படிங்கிறது என் ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணது. என்றைக்கும் அவனோட லைஃப் வந்து இப்போ மாதிரியே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகிழ்னு பேர் வச்சது. அண்ட் என்னோடய பேர் தமிழ். ஸோ அதனால் ரைமிங்காக இருக்கும். அதுவும் ஒரு ரீசன், தமிழ் மகிழ் அப்படின்னு. நியூமராலஜியெல்லாம் விட்டுட்டு நியூமராலஜி பார்க்காம வச்ச பேர் தான் மகிழ் சாய் அப்படிங்கிறது. அண்ட் இப்போ வரைக்கும் மகிழ் குட்டியை ஹாப்பியாக ஹாப்பனிங்காக சந்தோஷமாக பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி லைஃப் லாங் அவனை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. உங்களோட விஷஸ் அண்ட் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே மகிழ் குட்டிக்கு கொடுங்க. இதெல்லாம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணது. ஒரு 5-6 ஐட்டம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணேன். எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சாப்பிட்டாங்க. அண்ட் எல்லாரோட பேரண்ட்ஸ்க்கும் வீட்டுக்கும் கொடுத்து விட்டேன். அண்டு ஒரு அக்கா வந்திருந்தாங்க இல்லையா, க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்களோட கிட்ஸ் வந்து வர முடியல, அவங்க வெளியில் போயிருந்தாங்க, எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களோட கிட்ஸுக்கும் கொடுத்து விட்டுட்டேன். ரொம்பவே நிறைவான ஒரு டே அன்னைக்கு. ஆக்சுவலி வந்து இவங்க 2 பேரும் வந்து 1.5 years டிஃப்ரென்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் ஸ்கேட்டிங் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ பலூன் எடுத்து ஒன்றா பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே பலூன் பிரிக்கிறது என்ன, அந்த டெக்கரேஷனை பிரிக்கிறது என்ன, அதை போட்டு இழுக்கிறது என்ன அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட இவங்க 3 பேருமே ஒரு ஏஜ் குரூப்பில் வருவாங்க. தென் நல்லா ஜாலியாக விளாண்டாங்க. ஆக்சுவலி கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட பெரிய விஷயம் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. அன்றைக்கெல்லாம் எப்படி மைண்ட் செட் இருக்கணும், நீங்கள் எதை வேணால் பிச்சுக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க, நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. வீடு க்ளீன் பண்ணுறதை பற்றியெல்லாம் ஒரு பெரிய வரியே அன்றைக்கி கிடையாது. அன்றைக்கி வந்து என்ஜாய்மெண்ட் மோடில் இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணுண்டா இன்றைக்கி வந்து. இட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணோம். எல்லாத்தையும் போட்டு இழுத்து பறித்து பிச்சு ஒரு வழி ஆக்கிருச்சுங்க ரெண்டும். கை ஃபுல்லாக கிளிட்டர் அப்பிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருந்தது. எனக்கு தெரியல இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் ஸ்க்ரீன்லேயே டெக்கரேட்டிவ் ஸ்க்ரீனே விற்கிது. அமேசானில் நான் செக் பண்ணி வச்சிட்டேன் இப்போவே. ஸோ நெக்ஸ்ட்டு பர்த்டேக்கு நான் அந்த மாதிரி தான் வாங்க போகிறேன். பலூன்ஸ் மட்டும் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கிளிட்டர் பேப்பர் மாதிரி நான் நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து வாங்க போகிறதே கிடையாது. ஸோ அது மட்டும் நான் வந்து ஷுவராக மைண்ட் செட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் வந்து இந்த பலூனெல்லாம் பிரித்து முடிச்சதுக்கப்புறம் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டார் மாஸ்டர் ப்ரொஜெக்டர், இது வந்து நம்ம சேல் பண்ணுற ப்ராடக்ட், என்னோடய டாய் ஸ்டாலில் நான் சேல் பண்ணுற ப்ராடக்ட், அந்த ஆன்லைன்லேயும் சேல் பண்ணுறேன். இதோட வீடியோஸ் எல்லாமே மல்டிஃப்ளை டாய்ஸ் இன்ஸ்டா பேஜ்லேயும் இருக்கும், நம்மளோட யூடியூப் ஷார்ட்ஸ்லேயுமே இருக்கும். யூடியூப் ஷார்ட்ஸில் உங்களுக்கு அது சர்ச் பண்ணுறது கஷ்டம். இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்க அப்படின்னா ஹவு டு ப்ளே ஹைலைட்ஸில் எல்லா டாயோட உங்களுக்கு டெமோவுமே இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டாய்ஸ் வேணும் அப்படின்னா இன்டெலெக்சுவல் டாய்ஸ் அண்ட் தென் ஆக்டிவிட்டி பேஸ்ட் டாய்ஸ், காக்னிட்டிவ் ஸ்கில் டெவலப்மெண்ட் டாய்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளோட மல்டிஃப்ளை டாய்ஸில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து மகிழ்குட்டிக்கு எப்பயுமே ஒரு ஒரு ஐட்டம் இருக்கும் இல்லையா, நம்ம குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 2 ப்ரொஜெக்ட் இருந்துச்சு. ஸோ அது 2மே வந்து மகிழ்குட்டி வச்சுருந்ததெல்லாம் கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்து, உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கல, டாய்ஸ் எல்லாமே கீழே தான் வச்சு மதர் இன் லா மெயின்டைன் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். மேலே வந்து ஸ்பேஸ் பத்தில் பிஸ்னஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கனால அதனால் மகிழோட டாய்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துட்டேன். ஸோ அவங்கள்ட்ட இருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டான் மகிழ் சாய் ஃபஸ்ட்டே. ப்ரொஜெக்டரு, அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டரில் வந்து கேரோசல் ப்ரொஜெக்டர்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஃபிலிம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எது வேணுமோ. ஸோ அது எல்லாம் வச்சு ஒரே ஜாலி மோட் தான். டான்ஸ் ஆடி பாட்டு போட்டு பாட்டு பாடி சவுண்டை கத்திக்கிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க பசங்க. அதெல்லாம் பார்க்கும்போதில் வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம சும்மாவே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்னு ஏதாவது ஒன்று வச்சு விட்டோன்னா நல்லாயிருக்கும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எவ்வளோ வேலை செஞ்சாலும் அன்றைக்கி வந்து நைட்டு தூங்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே. முடிச்சுட்டு கலரிங்கில் இறங்கிட்டாங்க. ஆக்சுவலி அந்த குட்டி பாப்பா வந்து கலரிங் சூப்பராக பண்ணுறாங்க. ஆக்சுவலி கலரிங் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. மகள் வந்து அவனே ட்ரா பண்ணி அவனே கலர் பண்ணணுன்ற ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலி வந்து கலரிங் புக்ஸ் நிறைய இருந்தாலும் அது கலரிங்கில் மகளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. லாஸ்ட் இயருமே மகளுக்கு கலரிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ட்ரா பண்ணி கலர் பண்ணுறதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கே தவிர அந்த பிக்சரில் கலர் பண்ணுறதுல மகளுக்கு வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. லாஸ்ட் இயருமே அப்படி தான் ஃபோனிக்ஸ் மேம் வந்து ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க கலரிங் புக்கு. பட் அப்போ கூட வந்து மகள் எனக்கு பண்ண வேண்டாமா நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் தான் திருட்டுத்தனமாக கலரிங் பண்ணி விடுவேன். ஸோ அந்த மாதிரி போய்ட்டு இருந்துச்சு. தென் எல்லாருமே மற்ற பசங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க. இவங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகணுமோ, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்க. ஏன்னா அடிக்கடி வரதில்லை. மற்ற பசங்க எல்லாமே நெய்பர்ஸ் தான், டெய்லி பேசிஸில் வருவாங்க, மீட் பண்ணுறோம். இவங்க வந்து தூரத்துலேருந்து வந்திருக்கனால நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் ப்ரீவியஸ் டே தான் அந்த பேபியோட பர்த்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்திருந்தோம். ஸோ அதனால் அங்கேயும் கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிச்சுங்க. குழந்தைங்க நல்லா விளையாடிச்சுங்க, சாஃப்டாக ஜென்டலாக நல்லா ஜாலியாக விளையாடிட்டு வந்துச்சுங்களா. அதனால சரி அதே மாதிரி இன்றைக்கும் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டேன். அதெல்லாம் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து அதெல்லாம் எக்ஸைட்டடாக ரொம்ப ஜாலியாக அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க மகிழ்குட்டி. எல்லா கிஃப்ட்டுமே மகிழ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஆக்சுவலி வந்திருந்த எல்லா கிஃப்ட்டுமே வந்து ரொம்ப ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி சேவிங் பாக்ஸு, 1 lakh சேவ் பண்ணுற மணி சேவிங் பாக்ஸ். இது வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்துச்சு ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேக்ஸ் க்ரையான்ஸு மல்டிபிள் கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுவுமே மகிழ் நல்லா யூஸ் ஆகும். ஆக்சுவலி வந்து சில்வர் கலர் க்ரையான்ஸ்லாம் மகிழ்கிட்ட இல்லை. ஸோ அதனால் அதுவுமே நல்லா யூஸ் ஆகும். அண்ட் தென் வந்துட்டு இன்னொன்று வந்து அவெஞ்சர் தீமில் நோட் புக் கலரிங் ஐட்டம்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக வந்துருந்துச்சு. அது என்னோட ஒரு கூட பிறக்காத ஒரு சிஸ்டர்னு வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில். ஆக்சுவலி மாடி வீட்டு பொண்ணு. ஸோ அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க. பட் ஸ்டில் வந்து என்னோடய பையனுக்காக ஞாபகம் வச்சு, ஆக்சுவலி எனக்கெல்லாம் ஞாபகமே இருக்காது எதுவுமே, மற்ற டேட்ஸ் எல்லாமே. பட் அந்த பொண்ணு வந்து மகிழ்குட்டி மேலே இருந்த பாசத்தில் டேட் ஞாபகம் வச்சு அவனுக்கு ஒரு கேக் ஆர்டர் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் வந்து அதை வெட்டலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் சரி நமக்காக இவ்வளோ தூரம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க எல்லாமே சாப்பிட்டாங்க. நிறைய கேசரி எல்லாமே உள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த கேக்கையாச்சும் நெக்ஸ்ட் டே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹோல்டில் வச்சுருந்தேன் நான். கட் மட்டும் பண்ணுங்கள், சாப்பிட்றத நாளைக்கு சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரீஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மகிழ்குட்டி டெய்லி வந்து ஒரு 2-3 டேஸ் நான் ஆயிடுச்சு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு. அதுக்குள்ளே மகிழ்குட்டி வந்து டெய்லியும் எல்லா கிஃப்ட்ஸும் வந்ததையும் ஒன்றொன்னா பில்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது வந்து ஒரு குட்டி குட்டி பிளாக்ஸ். அது ஆக்சுவலி அது எப்படி தான் வந்துட்டு பார்த்துட்டு பண்ணுறான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ இன்ட்ரெஸ்டட் அவனுக்கு வந்து அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலி நான் கேட்டேன், நான் இது மட்டும் ஒட்டி மட்டும் கொடுக்கட்டுமா அப்படின்னு. இல்லை நான் அதெல்லாம் நான் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உத்து பார்த்து எடுத்து எப்படியோ அந்த கிட்டியை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஹலோ கிட்டியை ரொம்ப ப்ரிட்டி அண்ட் க்யூட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அன்றைக்கி டே வந்து அவ்வளோ அழகாக, அவ்வளோ இனிமையாக, அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டோட சூப்பராக முடிஞ்சுது. I was very very happy and Magil was also very happy. I'm also so grateful இவ்வளோ ஒரு அழகான அறிவான குழந்தை எனக்கு கிடச்சிருக்கிறதுக்கு. And also I'm so thankful to everyone who made it.
வந்து விழாவை சிறப்பிச்சுட்டு போன அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இட் இஸ் ஆல் அபவுட் செலிப்ரேஷன்ல. அன்றைக்கி என்னோட டே வந்து அவ்வளோ ஒரு பட்டாசு மாதிரி படன்னு போயிடுச்சு. அவ்வளோ கிட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க, நாங்களுமே என்ஜாய் பண்ணோம். நல்லா சாப்பிட்டோம் அன்றைக்கி. நிறைய சிரித்தோம், நிறைய விளையாண்டாங்க பசங்க. ஸோ அன்றைக்கி டே ரொம்ப ரொம்ப அழகாக இனிமையாக முடிஞ்சிடுச்சு. உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் மகிழ்க்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து எகெயின் பார்க்குறேன். அண்டில் தென் டேக் கேர், பை.